ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் யூரோ ட்ரிப். இது ஒரு செம்ம ரகலையான அடல் காமெடி மூவி. ஸ்கார்ட்டுங்க நம்ம ஹீரோ ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கான். இப்போதைக்கு ஒரு கிராஜுவேஷனில் முடிஞ்சு வீட்டில் சும்மா தான் இருக்கான். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணுமே லவ் வருது. இல்லை ஆச்சரியம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ பொண்ணை பார்த்ததே இல்லை. ரெண்டு பேரும் ஆன்லைனில் பேசி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணை பார்க்குறக்கா நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற அமெரிக்கா அங்கே போய் இந்த பொண்ணை பார்ப்போன்னு சொல்லி ஹீரோக்கு கிளம்பிட்டு இருக்கான். இவங்களோடவே ஏட கூடமான 3 ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பில் என்னதாச்சு, இந்த ட்ரிப்பில் இவங்க பண்ணுற ரகலைகள் என்ன, அடுத்தது இந்த படம் நடந்த அமிழ்த்தமிழ் சம்பவங்களை என்ன, நம்ம ஹீரோவால் அந்த பொண்ணை பார்க்க முடிஞ்சா, இதை பார்த்தா ஃபன்னாக ஜாலி சொன்ன ஒரு படம் தான் யூரோ ட்ரிப். ஹேங் ஓவர் இவ்வளோ ஒரு ஜாலியான அல்காண்டி மூவி பார்க்குறேன்னா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். படம் ஃபுல்லாக அந்த சீனில் நீங்கள் சிரிச்சே இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான படம். சரி, இப்போ வாங்க யூரோ ட்ரிப்புங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஹட்சன் ஹைஸ்கூல் அமைக்கிறாங்க. பார்த்தா இன்னைக்கு கிராஜுவேஷன் டே. சில பசங்க செம்ம ஹாப்பியாக ஸ்கூல் இருந்துட்டு இருக்காங்க. டே மச்சான் ஜாலிடா, இதுக்கிட்ட ஒரு மாதம் லீவு, நான் பாடம் அடுத்து காலேஜ் தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அதில் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ ஸ்காட்டு. பார்த்தா இவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூப்பன் ஒருத்தருப்பான். இவங்களோட வந்து படம் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. தென் இது போக நம்ம ஹீரோக்கு ஃபியோனான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இவ தான் நம்ம ஹீரோவில் வரு. நம்ம ஹீரோ ஜாலியாக அந்த பொண்ணை பார்த்து, ஃபியோனா எப்படி இருக்க, அவ்வளோதான் நம்ம ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, இன்னும் காலேஜ் தான். சரி, அடுத்து என்ன படிக்க போகிற, என்ன காலேஜ் போக போகிற, நானும் கூட அங்கேயே வந்துடுன்னு சொல்கிறப்ப, டே இதுக்கப்புறம் தான் தேவை கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது பிரேக்கப்பா, என்னப்பாச்சு, நான் தப்பு பண்ணிட்டேனா, சொல்லுன்னு சொல்கிறப்ப நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்களே, கரெக்டாக ஸ்கூலில் நம்ம ஹீரோ பார்க்குறா வந்திருப்பாங்க. டே ஸ்காட் எப்படா இருக்க, ஓ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் வீடு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற வீடு எடுத்துகிட்டு இருப்பாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் காதலே அவங்க அவட தான் பேசிகிட்டு இருப்பான். ஃபியோனா என்ன ஆச்சு, எதுக்கு நான் பிரேக்கப் பண்ணேன்னு கேட்டால், இங்கே ஸ்காட் லவ்வை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் தான் முக்கியம், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது சீட்டிங்கா, நான் இப்போ சீட் பண்ண கேட்டால், டேய் நீ சீட் பண்ணடா, நான் ஒன்று சீட் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக எனக்கு ஒரு பையன் பிடிச்சிருக்கு, அதை ஒன்று சீட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப இப்போ அவனுக்கே புரியுது. அடி பாவி, வேற ஒரு பையனை உசார பண்ணி லவ் பண்ணுறதுக்காக கல்வியோட காரணம் இல்லாமல் என்ன இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட ஏறு, என்னோட போகாதுன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. அவள் பாட்டு அங்கேருந்து போகிறப்ப நம்ம ஃபீல் பண்ணிடுவான். ஃபியோனா என்னோட போயிட்டு எஞ்சில் அழுதுட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, இவள் அழுது ரெக்கார்டாக இருக்கும். பார்த்தா சம்மர் ஹாலிடே ஃபுல்லாக இது கலாச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தா ஒரு தம்பி இருப்பான். தம்பி ஃப்ரெண்டு சேர்ந்து, டே மச்சான் இந்த வீட்டில் நீ சூப்பராக இருக்கடா, செம்மையாக அழுகுறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கேவலமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா ட்ரை பண்ணுறது புரியாத லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. டே மச்சான் இது என்ன லாங்குவேஜ்ரா, யாரும் ட்ரை பண்ணுறேன்னு கேட்டால் அப்போ தான் தெரியுது, ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் ஜெர்மனி சேர்ந்தவன். இது வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த பையனை பார்த்ததே கிடையாது. அவன் பேர் மைக்கு. ஜஸ்ட் அந்த பையனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அந்த ஃபோட்டோ வச்சு தான் அந்த பையனை தெரியும். நம்ம ஹீரோ ஜெர்மன்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். இவன் ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கூப்பிட பிடிக்காது. டே மச்சான் இது ரொம்ப ஆபத்துரா, இந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லி தனியாக கூடுவான், நீயும் நம்பி அங்கே போவேன், அவர் குடும்பமான கொலகாரனாக இருப்பான், உனக்கு கொன்று எரிச்சிருவான்டா, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறப்ப, டே அப்பெல்லாம் கிடையாதுரா, மைக் நல்ல பையன், அவள் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி இருக்கே வா, அந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லி இவனு அங்கே கிளம்பி போயிடறான். பார்த்தா அந்த பார்ட்டியில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தி பேர் ஜேனி, இன்னொருத்தி பேர் ஜேமி. ரெண்டு பேரும் ட்வின்ஸு, ஒரே நாட்டில் பிறந்தவங்க. நம்ம ஜஸ்ட்டு பேருக்கு அக்கா தம்பின்னு வச்சுக்கோம். நம்ம ஹீரோவை பார்க்க போகிறப்ப அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஸ்காட் இந்த சம்மரில் என்ன பண்ண போகிற, நானே என் தம்பியும் பாஸ்போர்ட்டாக இருக்கும், அது யூரோப்பு, நீ கூட வரியா, ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப, டே அதெல்லாம் வாய்ப்பு இல்லைடா, ஆல்ரெடி ஒரு பார்ட்டி முறை கேட்டு வச்சுருக்கேன், அதுதான் போகிறேன்னு சொல்கிறப்ப இவங்க சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம சோகமாக இருப்பான். என்ன மச்சான் ஃபீனை பற்றி கவலைப்படுறியா, டே ஏன் கவலைப்படுற, அவன் விட்டுட்டு போயிட்டாலே, இங்கே பாரு எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது, நீ அந்த பொண்ணு சிறப்பு பொண்ணு சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பார்ட்டி ஆரம்பித்து பாட்டம் பாடிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஸ்டேஜில் ஏறி ஒரு மொட்டை பாட்டு பாடிட்டு இருப்பான். இந்த மொட்டை யாரும் தெரியுதா, தலைவர் மாட்டாமனு, இவன் தான் அந்த ஃபியனோட லவர். பார்த்தா ஃபியனாவை மேலே பாட்டு பாடிட்டு இருப்பா. இவங்க என்ன பாட்டு பாடுறாங்க பார்த்தா நம்ம இருந்த கழிச்சிட்டு இருக்காங்க. நான் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான், அவன் நம்பரும் நிலிச்சு வையன், அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி அவன் என்ன தான் பார்க்க வருவா. நான் ரெட்டு நாங்கள் உணர்ந்துருக்கோன்னு சொல்லி நம்ம இருந்த கழிச்சிட்டு இருப்பாங்களா. மொத்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புமே நம்ம இருந்த கழிச்சிட்டு இருக்கோம். டே மச்சான் பாரு அவனோட பாட்டு பாடிட்டு இருக்கான், நீ அவ்வளோ இழிச்சு சொல்லிட்டு கழிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம இருக்க ஒரு அவனும் போச்சு. அது இடத்துல மீறி ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் பார்த்து நம்பர் ஒன்று காய்ச்சி எங்கே பொண்ணுங்கன்னு சரி அந்த பொண்ணுங்களை பார்க்க போயிடுவான். பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல் குளிச்சுட்டு இருக்கு. ஹே உன் ட்ரெஸ்ஸில் தான் ஒட்டிருக்கு, நல்லா பாருவேன், கொஞ்சம் கீழே பாருன்னு சொல்கிறப்ப அவள் ஆக்சுவலி பிகினி தான் போட்டிருப்பா. பிகினி போட்டுக்கன்னு தெரியாமல் ட்ரெஸ்ஸை கழட்டிடுவா. பைபிள் அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கோம். இதான் வாங்க ரெட்ரு. ஸோ இப்போதைக்கு பார்ட்டில் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடுவான். இப்போதைக்கு சோகமாக இருக்கனால அந்த மைக்கிங்கிற ஃப்ரெண்ட் இருக்கால அவன் தான் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ஆச்சுல, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் கஷ்டமாக இருக்குது. டே ஸ்காட் வருத்தப்படாத, நான் இந்த டைமில் உனக்கு ஆறுதலாக இருக்குன்னு தோணுது, நான் வேணா அமெரிக்காவுக்கு வரவா, உன்னை பார்க்கவான்னு கேட்டால் இது கேட்டு நம்ம கல்
தள்ளி விட்டுருச்சு. யாத்தி கூப்பர் சிலம்பு நடந்துட்டு இருக்கே, இவன் அமெரிக்காவுக்கு வந்து நம்ம தனியாக பார்க்க சொல்லுவான். தனியாக போனால் நம்மளை கொலை பண்ணிடுவான். இதுக்கப்புறம் சாகசமே தேவையில்ல, இவனுக்கு கழட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு மை இதுக்கப்புறம் பேசாத, நானும் இதுக்கப்புறம் மெயிலாம் பண்ண மாட்டேன், ஆளவர சாமின்னு சொல்லிட்டு படுத்துங்க போயிடுவான். அடுத்த காலை எழுந்து பார்த்தா வாழுன்னு சொல்லி விழிக்கிட்டு இருக்கு. இவன் கம்ப்யூட்டரை அவன் தம்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். டே பொடியா இங்கேடா பண்ணிட்டு இருக்க, ஒரு மூணு படம் கேட்டா டே அண்ணா உன் சாட்லாம் பார்த்தேன், பரவாயில்லையே ஒரு ஜெர்மன் டோலி யூஸ் பண்ணுற போலையே, நல்லா கள்ள போட்டுக்குன்னு சொல்கிறப்ப என்னது டோலியா, டே அது பையன்டா, ஜஸ்ட் சும்மா ஆன்லைன்லேயே பேசுன்னு சொல்கிறப்ப டே அது பொண்ணுடா எனக்கு நல்லா தெரியும் சொல்கிறப்ப நம்ம இரு ஒன்றும் புரியாமல் இருக்கு. அவன் ஃபோட்டோவே என்கிட்ட இருக்கு, அந்த ஃபோட்டோ பாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கான்ப்பான். பார்த்தா அந்த மைக்குங்கிற பையனும் அவன் கசின் பொண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு. உனக்கு தம்பி நம்ம ஹீரோ பார்த்து டே முட்டாள் அண்ணா உனக்கு ஜெர்மனி தெரியுமா, ஆக்சுவலாக ஜெர்மனியில் மைக்குங்கிறது மைக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது பேர் மிக்கா, இது யூஸ்வலாக பொண்ணு வைக்கிற நேமு, நீ இத்தனை நாளாக இவங்கள்ட்ட சேட் பண்ணல இந்த பொண்ணுகிட்ட தான் சேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம இருக்க புரியுது. ஆஹா இவ பார்க்க செம சூப்பராக இருக்காளே, இவ்வளோ பையன் அடிச்சுட்டு இருந்தோம், சரி மெசேஜ் பண்ணுன்னு சொல்லி நம்பர் சமாப்பியாக இருக்குது, ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு, மெசேஜ் பண்ணலாம் பார்த்தா பிளாக்னு இருக்குது, கட் பண்ண அப்படியே ஜெர்மனி வைப்பாங்க. ஆக்சுவலாக மைக்கா நம்ம ஹீரோ அனுப்பி இந்த மேலே பார்த்துருப்பா, அதை பார்த்து அவளுக்கு வந்திருக்கோம். ஏண்டா ஆளுதான் நாலு பார்த்து பேசுகிறேன்னு திட்டிகிட்டு இருக்கா, பிளாக்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோ சோகமாக இருந்திருக்கோம். அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன மச்சா சோகமாக இருக்கே, இதை பிரச்சனை கேட்டா டே நான் மைக்கை லவ் பண்ணுறேன்டா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப அவன் தவா புரிஞ்சுக்கிட்டான். ஓ மைக்கு பிடிச்சிருக்கா என்ன மச்சான் இது இவ்வளோ நாடு சொல்லவே இல்லையே, எப்போ இந்த கேவமானு கேட்டா என்னது கேவா, டே மைக்குன்னா பையன் கிடையாதுரா அது பொண்ணு, இதான் அந்த பொண்ணு சொல்கிறப்ப டே பாக்கி சமாளாக இருக்கு, சரி இப்போ நான் ஒன்று போகிறேன் அந்த பொண்ணை பேசுகிறேன் கேட்டா அவள் பிளாக் பண்ணிட்டாடா, அவள் சொந்த ஊர் ஜெர்மனி, இதுக்காக ஜெர்மனி தான் போகணும், எப்போ போகணுன்னு கேட்டா டே மச்சான் இங்கே இருக்கிற ஜெர்மனி ஈஸியாக போயிடலாம் என் கூட வா, வீசெல்லாம் நானே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி கம்பெனி கூட்டி போவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி டெலிவரி ஏஜென்சிலாம் நாடு விட்டு நாடு பார்சல் அனுப்புவாங்களே, அப்போ யாருக்கா வீசா இல்லைன்னா வீசா கொடுத்தீங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்க வந்திருப்பான், மேடம் நாங்கள் அர்ஜென்ட் ஜெர்மனி போனோம், ஜெர்மனிக்கு ஏதாவது பார்சல் இருக்கான்னு கேட்டால் ஜெர்மனிக்கெலாம் பார்சல் கிடையாது, லண்டனுக்கு ஒரு பார்சல் இருக்குது, லண்டனுக்கு போய் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்ம யோசிச்சு பார்ப்பேன். பட் ஃப்ரெண்டாலாம் கேட்காம டே மச்சான் லண்டனுக்கு பக்கத்தில் ஜெர்மனி இருக்குது, ஜெர்மனிக்கு நம்ம போகலான்னு சொன்னால் டே லண்டன் ஒரு நாடு ஜெர்மனி ஒரு நாடு எப்போ அங்கே போகணுன்னு கேட்டால் டே எல்லாம் ரோட் ட்ராவலாக இருக்குடா ஈஸியாக போகலான்னு சொல்லிட்டு இப்போ லண்டன் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃப்ளைட்டு பிடிச்சி லண்டனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ லண்டன்லேருந்து ஜெர்மனிக்கு நாளைக்கு காலையில் பஸ் இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே லண்டனில் தான் இருக்கணும், வா மச்சான் குடிச்சு கூத்தடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு போவாங்க. அந்த பார் ஃபுல்லாக பார்த்தா ஒரு பெரிய கேங் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்களாம் அந்த ஊரில் இருக்கிற மான்செஸ்டர் ஃபுட்பால் டீமோட சப்போர்ட்டர்ஸு, ஜாலியாக சரக்கு அடிக்கிறப்ப இவங்களும் மிங்கில் ஆகிறாங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ போதையை படுத்திங்கிடுவேன். இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகத்தில் இருப்பா. சே தேவையில்லாம பிளாக் பண்ணிட்டோமோ, சரி அன்பிளாக் பண்ணோன்னு சொல்லிட்டு அன்பிளாக் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அப்போ நம்ம ஹீரோட்ட மெயிலில் வராது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு அந்த பொண்ணு ஆசை இருக்கும் போல, ஹே அந்த பையன் என்ன அதை நான் இருக்கனே நீ என் கூட பழகுன்னு சொல்லி நவீன் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தொகுதியில் கண்ணு முடிப்பான். இது எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு கனவு. சே இதில் அடக்கம் நடக்கூடாது, மைக்கை எனக்கு தான் அவன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போய் உடனே அவளை பார்த்தோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்ப்பேன். பார்த்தா நம்ம ஹீரோ பஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு. நம்ம ஹீரோ மேலே இருக்கிறப்ப அவன் ஒன்றும் புரியாமல் இருக்குது. கடைசியாக குடிச்சதான் ஞாபகம் இருக்குது. சைடில் பார்த்தா ஃப்ரெண்டு இருப்பான். டே மச்சா கூப்பர் எந்திரா நம்ம இருக்குன்னு தெரியாத கேட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. உடனே பஸ் விட்டு கிளர் இங்கே வந்து பார்த்தா இங்கே பார்த்தா இல்லை அந்த ஃபுட்பால் கேங் இருக்கும். அந்த கேங்கோட லீடரை பார்த்து பாஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுவா பாரிஸுக்கு அங்கே ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, அதுக்கு தான் டீமை போகிறோம் நீங்களும் கூட வாங்க ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப பாஸ் நாங்கள் பாரிஸ்லாம் போல நாங்கள் ஜெர்மனிக்கு போனோம், ஜெர்மனிக்கு எப்படி போகணும்னு கேட்டால் டே எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஈஸியாக போயிடலாம் எங்களோட வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் கூப்பர் ஞாபகம் வருது. டே மச்சான் அவனுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்களே அதை ஜாமியன் ஜேனி அவங்களும் பாரிஸ் ட்ரிப் போகிறேன்னு சொன்னாங்க, நம்ம போய் அங்களும் பார்க்கலாம் அவங்களும் கூட்டு போகலான்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு சேர்ந்து வருது. பார்த்து இப்போதைக்கு இவங்க பாரிஸ் வந்துடுறாங்க, ஜெர்மனிக்கு மட்டும் போகாமல் எங்கேயும் போயிட்டுருக்காங்க. பார்த்தா 2 ஃப்ரெண்ட்ஸான ஜானியும் ஜாமி இருப்பாங்க. 2 பேரையும் பார்த்ததெல்லாம் அவங்க ஹாப்பியாக இருக்கும். என்ன மச்சான் ட்ரிப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களே நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஜெர்மனி போகிறதா இருக்கும், நீங்களும் கூட வரீங்களா கேட்டால் டே இல்லைன்னு இருக்குது, நாங்களே ஒரு ட்ரிப் போகலாம் தான் இருந்தோம், இப்போ நீங்கள் கூட வந்துட்டீங்களே ஜாலியாக போவோன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே போவோன்னு சொல்லி மியூசியம் போனால் அங்கே லைன் பெருசாக போயிட்டுருக்கு. இன்னமும் படையப்பா பட கிளைமேக்ஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக லைன் போயிட்டே இருக்கும். இது சரிப்பட்டு வராது, வேறு எங்கேயாவது போவோன்னு சொல்லி வேற எங்கே போவாங்க பாருக்கு தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு அன்றைக்கி அப்படியே போயிடுது. தென் இப்போ அடுத்த நாள் காலையில் டிக்கெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. டே மச்சான் ஃபுல் டிக்கெட் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊரில் இருந்து பெர்லினுக்கு போயிடலாம் ஈஸியாக வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூப்பர் இருக்கால
அவன் கரெக்டாக ஒரு பொண்ணு பார்ப்பான். அந்த பொண்ணு பார்க்கவே சமாளாக இருப்பா. அவள் குனிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே பயவுளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா ஜென்னி தான். பின்னேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கா. அடி பாவி, உன்னை பார்த்து நான் வச்சு விட்டுட்டு இருந்தேன், சரி போடி போடின்னு சொல்லிட்டு குடிப்பிட்டு இருப்பான். அப்போ ஜென்னி கையில இருந்து ஒரு கோக்கட்டின்னு கீழே விழுது. அதை கரெக்டாக ஒரு எடுத்து விடுப்பாரா. பார்த்தா ஜென்னிக்கு அந்தால பிடிச்சி போச்சு. அந்தால பார்த்ததுமே மீமந்து நின்றுட்டு இருப்பா. ஆனால் அவர் ஜென்னியை பார்த்து இந்த மாட்டின்னு பிடிச்சிக்கோ, எனக்கு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போகணுன்னு அந்தால கிளம்பி போயிடுவாரா. இதை பார்த்து சோகமாயிருச்சு. சே, ஆள் சமாளமாக இருந்தார், அவர் பேச முடியாமல் போச்சுன்னு நினச்சி ட்ரெயினர் போயிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு 4 பேர் வேற ஒரு போகாமல் தெரியுது. சரி, இவங்க பாட்டு ஜாலியாக ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப ஜாமி கூப்பரும் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அங்கிள் வருவார். ஓரம் உட்காராம நடுவில் உட்காருவார். யாரா இவன் நடுவில் உட்காரானே. சரி அமைதியாக உட்காந்துருப்போம் சொல்லி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க போகிற ட்ரெயின் ட்ராக் ஃபுல்லாக டனலாக இருக்கும். ஒரு டனலில் கிராஸ் பண்ணுறப்ப அந்த அங்கிள் இருக்கார்ல, பார்த்து ஜியாமே தொடரில் கழிச்சிருப்பாரு. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யோ என்ன பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து கையெடுன்னு சொல்கிறப்ப அவர் கேட்க மாட்டார். ஆக்சுவலாக ஒரு வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு அது புரியாது. யாத்தி இது யாரோட மாணவர் இருப்பார் போலையே, நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி போலான்னு இருப்பாங்க. பட் கூப்பர் அங்கே உட்காந்துக்குவான். டே மச்சான் சீட் இல்லை, நீ அங்கேயே உட்காந்துருன்னு அவனை மாட்டி விட்ருவாங்க. வர வழியில் அவனை உட்காந்துருப்பான். அடுத்து பார்த்தா 2வது டனலில் கிராஸ் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஆள் இருக்கால, முதுகு மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். யோ என்ன பண்ணிட்டு இருக்க, கையடிச்சுன்னா அவன் கேட்க மாட்டான். புரியாத லாங்குவேஜில் நோ பேசிட்டு இருப்பான். அடுத்து பார்த்தா ஒரு பெரிய டனல். டே மச்சான் செத்தடா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு இருக்கிறப்ப டனல் கிராஸ் ஆயிடுது. பார்த்தா பேண்ட காலத்தில் உட்காந்துட்டு இருப்பான். டே விட்டா இவன் நம்ம ரேப் பண்ணிடுவான்டா, இவன் அடிச்சு ஒத்துங்கன்னு சொல்லி அந்த அங்கிள் அடிச்சு தருவாங்க. ஸோ ஒரு வழி அங்கே போக வேண்டிய ஃப்ரான்ஸ் வந்துடுது. இதுக்கப்புறம் 2 ஸ்டாப் தான், ஆஸ்டர்டாமு அடுத்து பெர்லினு. ஸோ அங்கே போய் மைக்கை பார்க்கலான்னு இருப்பாங்க. ஆனால் அடுத்த ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் இருக்குது. என்னடா பண்ணலாம் பார்க்குறப்ப அப்போ அந்த ஜாமி இருப்பாள், அவங்ககிட்ட ஒரு கைடு புக் இருக்கும். இவங்க இருக்கிற இந்த ஊரில் ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சு நேக்கட் பீச்சு, ஃபுல்லாக பொண்ணுங்க ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் நேக்கடாக இருப்பாங்க. நம்ம அதை பார்க்கலான்னு சொல்கிறப்ப கூப்பருக்கு இதோட வரணும் வேணும். டே மச்சான் ஏன் வெயிட் பண்ணுற, வா 2 நாள் கூட அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே டே மச்சான் இப்போ பொண்ணுங்களும் அங்கே இருப்பாங்களே, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் வாங்கடா, டவுசர் கட்டிட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு டவுசர் கட்டிட்டு ஓடி போய் வைப்பாங்க. பட் வந்து பார்த்தா இவங்களுக்கு ஷாக்கு. அந்த பீச்சில் பொண்ணுங்க எல்லாமே பசங்களாக இருப்பாங்க. அதுலேயும் மோஸ்ட்லி அங்கிள்ஸ் தான். அந்த அங்கிள்ஸை பார்த்துட்டு இவங்களுக்கு ஆடி போச்சு. டே ஒழுங்காக புக்கு படிச்சாடா, படிச்சு போதுன்னு சொல்கிறப்ப டே மச்சான் ஆமாடா இது பசங்க தான் போட்டிருக்கு, நான் தான் அதை படிக்கலன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு கோந்த வருது. பார்த்து இவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு ஜேனி வந்திருப்பா. ஜேனி வரப்போ பிகினில் வந்திருப்பா. இதை பார்த்து இவங்களுக்கு பயமாயிருச்சு. ஏமா இங்கே இருக்கிறவங்களை வெறி பிடிச்சவங்க இப்போ இந்த மாதிரி வருது, இங்கேருந்து ஓடுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. பார்த்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரெயினை பிடிச்சி ஆஸ்ட்ரான் போயிட்டு இருப்பாங்க. பார்த்து நைட் டைம் வந்துருக்கும். நம்ம ஹீரோ கனவு காண்டுட்டு படுத்துங்கிட்டு இருப்பான். அந்த கனவுல ஃபுல்லாக மைக்கா தான். நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெர்மனிக்கு போயிருப்பான். ஹீரோட வீடு கதை உடச்சி ஹே மைக்கா என்னை மன்னிச்சிரு, கடைசியாக மெயிலில் உனக்கு தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப அவளை பார்த்து சமாதானம் ஆயிருப்பா. ஹே பாஸ்ட்டில் இருந்தது தானே, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், வா என் பக்கத்தில் வா, என் கூட ஒன்றா சொல்லி கிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம இருக்க அதை பார்த்து ரொம்ப ஜாலியாயிரும். அப்புறம் என்ன, கனவுல இந்த பொண்ணு கூட அமுக்கிடும் அம்மா விடுமால் தான். கனவுல அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரியல் லைஃப் நம்ம படுத்துக்கிட்டு இருப்பாள். அப்போ நேரம் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரை கிஸ் பண்ண நினச்சி பார்த்தா அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் பக்கத்தில் இருப்பார். ஏண்டா நீ இங்கேருந்து போலையா, இங்கே செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே மீதி திரும்ப அந்த அங்கிள் அடிச்சு போட்டு அங்கே துவச்சி விட்ருவாங்க. எப்படி ஒரு வழியாக ஆஸ்ட்ராம் வந்துடுவாங்க. அடுத்து போகிறது பெர்லின் தான். பட் அந்த கூப்பர் இருக்கால கேட்க மாட்டான். டே மச்சான் நான் ஆஸ்ட்ராம் வந்திருக்கேன்டா, இந்த ஊர் 6 கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு மேட்ருக்கு பேர் பண்ண ஊர், இங்கே இருந்துட்டு இது பண்ணாமல் போகலாமா, வாங்கடா ஒவ்வொருத்தரும் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டு தனித்தனி பிரித்து போகிறாங்க. பார்த்தா கூப்பர் ஒரு டேருக்கு போவான். அங்கே போய் பொண்ணுங்களோட உணக்கலாம் பார்த்தா அது சில பல்கு நாட்களாக இருப்பாங்க. இது என்ன நடன்னு பார்த்தா பீடி சம்படுற இடம். பொண்ணுங்க இருக்கிற நினச்சி தெரியாமல் அங்கே மாட்டிக்கிட்டு போட்டு அடி பொழந்து தட்டிடுவாங்க. செம்ம அடி வாங்கி காலில் வீங்கி போயிருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஜெனி காமிப்பாங்க. 2 பேரும் ஹோட்டலில் போயிருப்பாங்க. பார்த்தாங்க ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இருந்தா கண்ணில் கட்டிகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா அது கஞ்சா கேக்கு. அதை போட்டுட்டு போதில் என்ன மூடிட்டு இருப்பான். அதே நேரத்தில் ஜாமி காமிப்பாங்க. அவங்களோட பார்த்தா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா ரிப்பேர் ஆகிருக்கும். அது சரி போடுறேன்னு சொல்லி அது தனியாக கடைக்கு போவான். அந்த கடையில் பார்த்த ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. பார்த்தா அந்த பொண்ணுன்னு பிடிச்சி போச்சு. 2 பேர் தெருவோரமாக போய் ஒன்று மணி இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக ஒத்துட்டு போய் அங்கே வருவேன். 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்ப டேய் மறுதான் கூட பணத்தை கொடுத்துரு, இல்லை கொண்டு போய் கத்தியை காட்டுறப்ப அவன் வந்து ஜாலியாக இருப்பான். டேய் இப்போ தானே பிறவி பலன் நினச்சிருக்கேன், உனக்கு என்ன காசு தானே வேணும், இந்த என்கிட்ட பில்ட் இருக்குது, இல்லை எல்லா காசும் இருக்குது, நீ வச்சுக்கோன்னு சொல்லி பைபிள் ஆப்னஸ் கொடுத்துட்ருவான். பார்த்தா அவங்க ட்ரெயின் டிக்கெட்டில் எல்லாமே அதில் தான் இருக்குது. காசை கொடுத்து அனுப்புறப்ப அது திட்டு போயிட்டு போயிடுவான். ஆனால் பைபிளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அடுத்தலாம் காலையில் இல்லை சிஸ்டருக்கு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒன்று மாதிரி இருப்பாங்க. கூப்பரில் நைட்டு அடி வாங்கி நொடி வந்துட்டு இருப்பான். ஜேமியை பார்த்தா அவங்கள்ட்ட அந்த பேக் இருக்காது. டே உங்களோட பேக் இருக்குமே, அந்த பேக்குன்னு கேட்டால் அதுவாடா ஒரு திட்டு போய் வந்தான். அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறப்ப டே
ட்ரெயின் டிக்கெட்லேருந்து அங்கே தான் இருந்துச்சு, இப்போ எனக்கு காசே கிடையாது, எப்போ இங்கேருந்து படம் கேட்டால் வேறு என்ன பண்ணுறது, இங்கேருந்து பெர்லின் பக்கத்தில் தான் இருக்குது, லிஃப்ட் கிட்ட தான் போகணுன்னு சொல்லி லிஃப்ட் எடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தா ஒருத்தரும் தரமாக தெரில. கடைசியாக பார்த்தா ட்ரக் நிற்குது. நம்ம ஓடி போய் சார் நாங்கள் பெர்லினுக்கு போனோம், எங்களை கூட்டு போகலன்னு கேட்டால் அவர் ஜெர்மனியில் பேசிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஜெர்மனி தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவன் நம்ம ஏன் கிட்ட சேட் பண்ணனால ஏதோ கொஞ்சம் ஜெர்மனி தெரியும். ஆனால் இந்த ஆளை பார்த்து சார் நாங்கள் பெர்லினுக்கு போனோம், பெர்லினு கூட்டு போகலன்னு கேட்டால் என்னது பெர்லினா, நாங்களாம் போகலப்பா வேற ஊருக்கு போகிறேன், அங்கே விட்டுருவான்னு கேட்டால் நம்மளுக்கு புரியாதுல்ல. அந்த ஆள் நம்ம கூப்பிட்டு போகிறத ஒத்துட்டாருன்னு நினச்சி ட்ரக்கில் ஏறிடுவாங்க. கடைசி ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் அந்த விட்டுட்டு போயிடுவார். அப்பாடா பெர்லினுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பெர்லினை பார்ப்பாங்க. அது ஆக்சுவலாக பெர்லினே கிடையாது, அது வேறு தான் ஊர். இன்னும் சாமி படத்தில் வர மாதிரி ஒரு கைவிடப்பட்ட ஊராக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி ரொம்ப மோசமாக இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம நினைச்சே தெரில. டேய் அந்த கிளவி வேற எங்கே இறக்கிட்டு போயிட்டான்டா, சரி உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது மொத்தமாக கொட்டுங்கன்னு மொத்தமாக எண்ணி வைப்பான். மொத்தமாக இருக்கிறதே ஒரு $1.83 தான். டேய் இதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, சரி இருக்கிறத வாங்கி பார்ப்போம்னு சொல்லி சும்மா கேட்டு வைப்பாங்க. அப்போ தான் தெரியுது இந்த ஊரை பார்த்தா பொருளாதார வீக்காக இருக்குல்ல, $1 இங்கே மதிப்பு அதிகமாக இருக்குது, இவங்க வச்சுருக்க $1 லட்சக்கணக்கு மதிப்பு இருக்குது. இதை பார்த்தோன்னு சந்தோஷமாக போச்சு. வாங்கடா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டாரில் புக் பண்ணிடுவாங்க. எவ்வளோ வெளுத்து கட்ட முடியுமோ வெளுத்து தட்டிடுவாங்க. ஒரு பாருக்கு போகிறப்ப சொல்ல வேணும், நல்லா மூக்கு மட்டும் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஹீரோ ஃப்ரெண்டு மட்டும் இருப்பான், மீதி 2 பேர் பால் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பார்த்து கொஞ்ச நேரத்தில் ஜாமி ஒரு பொண்ணு பிடிச்சிருவான். அந்த பொண்ணு கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து கூப்பிட்டு பொறாமையாக இருக்குது. டே மச்சான் இவனுக்கு மட்டும் அல்வா சைஸில் அதை மச்சர் இருக்கு போலடா, எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறான். நேற்று நம்ம ஆஷாடாம் போனோம், எனக்கு மட்டும் பசங்க மாட்டிட்டாங்க, பட் இவன் மட்டும் ஒரு பொண்ணை பார்த்து உசார் பண்ணிட்டான். என் வாழ்க்கை ஆசாம் போச்சுன்னு இருக்கிறப்ப கிஸ் பண்ணிட்டு இருப்பாள். அந்த கிஸ் பண்ணுற பொண்ணு யாருன்னு பார்த்தா அவள் அக்கா தான். போதல் 2 பேர் யாருன்னு தெரியாமல் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா தான் தெரியுது அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு, ஏடி பாவி ஒன்னே கிஸ் பண்ண சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கூப்பிட்ற சிரிப்பாக இருக்கும். காலையில் விடிகிற வரைக்கும் அதாச்சும் கலாச்சிட்டே இருப்பான். அவ்வளோதான் ஒரு நாள் என்ஜாய் பண்ணி முடிஞ்சிருச்சு. அடுத்து பெர்லின் போனோம். யார் கை காலாத பிடிச்சி லிஃப்ட் கிடைக்குன்னு சொல்லி லிஃப்ட் பிடிச்சிருவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்லினுக்கு போயிடுவாங்க. பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுல, அந்த ஃபோட்டோ வச்சு மைக்கோட வீடியோ வச்சுருவான். அப்பாடா ஒரு வந்துட்டமே மைக்கை பார்க்க போகிறோன்னு சொல்லி கால் அடிப்பான். பட் திறந்து பார்த்தா ஒரு தாய்களே தான் அங்கே இருக்கும். என்ன மைக்கு அதுக்குள்ள வயசாயிருச்சா, எப்போ கிளம்புனான்னு சொல்லிட்டு மீறி கொண்டு புரியாமல் இருக்கும். பார்த்தா பின்னாடி அவங்க அப்பா வந்துருப்பாரு. தம்பி யார்ப்பா நீங்கள், யாரத்தை வந்துருக்கீங்க கேட்டால் அங்கிள் மைக்கை பார்க்கணும் உள்ள இல்லாமன்னு சொல்லி மைக்கை பற்றி விட்டுட்டு இருப்பான். அப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக மைக்கா இப்போ இந்த ஊரில் கிடையாது, சம்மர் ஹாலிடேக்காக வெக்கேஷன் போயிருக்கா, இப்போதைக்கு வேட்டிக்கு சிட்டியில் இருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம நினைச்சே தெரில. ரொம்ப சோகமாக அமைதியாக உட்காந்துருப்பான். அப்போ அந்த கூப்பர் மைக்கோட தம்பி பார்ப்பான். அவன் சின்ன பையன் ஸ்கெட்ச் எடுத்து கிறுக்குங்கிற பேரில் மீசை வரைஞ்சிருப்பான். அந்த மீசை பார்க்க ஹிட்லர் மாதிரியே இருக்கும். அதை பார்த்து எதுவும் சொல்லாமலே வந்துடுவான். டேய் இப்போ வேட்டிக்குன்னு போயிட்டாலே நம்ம கூட கையில் ஒத்த பைசா கிடையாது, எப்போ எங்கேருந்து போகணுன்னு கேட்குறப்ப இதை பார்த்த ஃப்ரெண்டு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். உடனே ஜாமி ஓடி போய் அவங்கள்ட்ட ஒரு கேமரா இருந்துச்சுல, அந்த கேமரா எடுத்து காசு கொண்டு வருவான். டே மச்சான் எல்லாம் ஏன் தப்பு தான்டா, என்னோட தான் காசு போச்சு, இதை வச்சு வேட்டிக்குன்னு போவோன்னு சொல்கிறப்ப அவனுக்கு எமோஷனலாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி வேட்டிக்குன்னு போயிடுறாங்க. அதுதான் போப்பாண்டவருக்கு ஊராச்சே, அந்த சர்ச்சு தான் மீன் போயிருப்பா. நான் மீனை பார்க்கறதுக்காக இவனு அங்கே போயிருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பெல்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க இதை பார்த்து அங்கே போகிறப்ப நம்ம மீன் காணாமல் போயிருப்பா. டே மச்சான் இவ்வளோ இங்கே இருந்தா சரி பெல் அடிப்போம், பெல் அடித்தா அவள் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெல் அடிப்பான். இதை பார்த்து ஊர் மக்கள் மறந்து போயிடுவாங்க. ஆச்சரியமாக பார்க்குறப்ப அப்போ தான் புரியுது ஆக்சுவலாக பிறந்து போனால் தான் பெல் அடிப்பாங்க. இப்போ அந்த பெல் அடிச்சனால மக்களாக கஷ்டத்தில் இருப்பாங்க. போச்சு பிறந்தார் போலையே, போப்புக்கு என்ன இருக்குன்னு நினச்சி சோகத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆயிரத்தில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இருப்பாள், நம்ம ஹீரோ தேடி போகிறங்கிற பேரில் போப்போ ரூம் இருக்கும்ல அங்கேயே போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா போப்போ ட்ரெஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கிறப்ப பின்னாடி பார்த்து மெழுகுத்து இருக்கும். தெரியாதனமா அது பற்றிக்கிச்சு. டே மச்சான் எரிஞ்சிருச்சுரா, இது தூக்கி குப்பையில் போகிறேன்னு சொல்லிட்டு சிம்னி இருக்கும்ல அதில் போட்டுருவான். பார்த்தா சிம்லேருந்து புகை வெளியே வந்து விளக்கில் புகை போயிட்டுருக்கு. இதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி புகை போச்சுன்னா அடுத்த போப்போ செலக்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். அப்போனா போப்போ இறந்துட்டாரு, அடுத்த போப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்த மக்களோட குமிஞ்சிட்டு இருக்கு. பத்திரிக்கைலாம் வந்து காய்ஸ் இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸு, போப்பாண்டவர் இறந்து போயிட்டாரு, அடுத்து போப்பையுமே வேட்டையை செலக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு பார்க்க போகிறோம்னு சொல்லி மொத்த கூட்டமாக கிளம்பிட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி இருக்கல, அவன் லைவ்ல டிவியில் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடி பாட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கூப்பை ஜனவலியை பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே தான் இருப்பா. டே மச்சான் வாழ் இங்கே இருக்காடா வந்து பாருன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பானா. அப்போ அங்கே மேலே கேர்டனில் இருக்கும். அந்த கேர்டன் அவங்கள விழுந்துருது. ஜனவரி எட்டி பார்க்குறப்ப மக்கள் அவனை பார்ப்பாங்க. பார்த்தா அந்த கேர்டன் மேலே விழுந்து போப்பாண்ட மாதிரி இருப்பான். காய்ஸ் இவர் தான் போப்பாண்டவர் போல, புது போப்பாண்டவர் வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கூப்பருக்கு ஒன்று புரியாமல் இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ மேலே பார்ப்பான், ஹீரோயின் கீழே இருப்பா. ஹீரோனை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே சைடில் ஒரு போர்வை இருக்கும். அந்த போர்வை பிடிச்சி வேமக்கில் இறங்குவான். நம்ம ஹீரோனை பார்த்து மைக்கா நான் உனக்காக தான் வந்திருக்கேன், உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாது. எனக்கு இது வரைக்கும் அவள் ஃபோட்டோவில் மீறி பார்த்ததே இல்லை. நீ யாரோ காமெடின்னு சொல்கிறப்ப நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் ஸ்காட்டு,
பார்த்துட்டு உன் கூட இவ்வளோ ஆன்லைனில் பேசியிருந்தல அது நான் தான், சாரி என்னை மன்னிச்சிரு, அன்றைக்கி ஏதோ பார்த்துல இருந்த கோவத்தில் உங்கள்கிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு, நான் உன்னை உயிருக்கோ லவ் பண்ணுறேன், உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அங்கேயே கேஸ் பண்ணி ஒன்று சேர்ந்துருவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்க இப்போது ஸ்டூடெண்ட் தான், இன்னும் காலேஜில் பிடிச்ச வாழ்க்கைன்னு அதிகமாக இருக்குது. அதுபோல் நம்ம ஹீரோயின் ஜெர்மனி சேர்ந்தவ, நம்ம மாரி அமெரிக்கா, எப்படி கிட்டத்தட்ட 2 மாதமாக ஆகும், நாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம இதுக்கு புரிஞ்சுது. ஸோ எல்லாருமே ஜாலியாக அவங்க தூரம் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஏர்பிளைன் வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம கூப்பர் இருப்பாள், அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சேனியோட சின்ன ஒரு கண்ணு இருக்கும். ஏமா ஸ்காட்டுக்கு அவன் நினச்ச மாதிரி அவ்வளோ பண்ண நினச்சிட்டான், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஃப்ரெண்டுங்க நான் லவ் சொல்லாமல் இருந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறப்ப அவள் சிரிச்சுட்டு இருப்பா. கூப்பர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாத்ரூமில் போயிட்டுருப்பா. இதை பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அப்பாடா அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு போல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு அவனு பாத்ரூம் போவான். வேறு என்ன, உள்ளே போனதுமே அமுக்கு டுமுக்கு கமல் டுமல் தான். ஸோ இப்படியே 3 மாதங்கள் போயிருது. பார்த்தா வெக்கேஷன்லாம் முடிஞ்சு நம்ம இப்போதைக்கு ஒரு காலேஜ் அட்டன் பண்ணியிருப்பான். அந்த காலேஜ் தனியாக ரூம் இருக்கும். அந்த ரூமில் இருந்து ஹீண்டு பேசிட்டே இருப்பான். என் மைக்கி உன்னை பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா, உன்னை பார்த்து 3 மாதம் ஆச்சு, எப்போடா அந்த டைம் ஓடும், உன்னை பார்க்கலாம் தோணுது, எப்போ உன்னை பார்க்கணுன்னு கேட்டால் இதில் என்ன இருக்குது, கதை திறந்து பாரு, நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப இன்னும் ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரின்னு கதை திறந்து பார்த்தா நம்ம அங்கே தான் இருக்கா. பார்த்தா ஹீரோக்கு ஒரு பெரிய ஷாக்கு, இவன் படிக்கிற அதே காலேஜில் அவளும் ஜாயின் பண்ணியிருப்பா. அது போய் ரூம்மேட்டு இந்த பொண்ணு தான். காலேஜ் முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றாக்க போகிறாங்க. இது தெரிஞ்சதுமே நம்மளுக்கு ரொம்ப போச்சு. வேற என்ன, ஹீனை ஹக் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்பான். இதோட யூரோ ட்ரிப்புங்கிற இந்த ட்ரிப் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எல்லாமே ராட்டிக்குன்னு போயிருப்பாள். ஹீரோனை பார்த்து ஹீண்டை ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். பட் அந்த எண்டிங்கில் பார்த்து ஹீனுக்கு அது பிடிச்சிருக்காது. நம்ம ஹீரோயின் ஹீரோ ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பா. இங்கேப்பா ஸ்காட், நீ என் ஃப்ரெண்டு, சும்மா ஆள் சேட் பண்ணோம், பட் அதுக்கு லவ்லாம் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கடைசி ஃப்ரெண்டாக்குமா அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். பட் இது ஆடியன்ஸுக்கு பிடிக்காதுன்னு நினச்சி கிளைமேக்ஸை மாற்றி ஹாப்பி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிளைமேக்ஸை பற்றின உங்கள் தாட்ஸ் என்ன? ஆக்சுவலாக 2வது கிளைமேக்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரியல் லைஃப்பில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த படம் காமெடி மூவிங்கனால கொஞ்சம் லிபர்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 கிளைமேக்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மூவி பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப் பண்ணிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.